ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி நான் பீட்சா பண்ண போகிறேன். அப்புறமா அரபியன் ஸ்டைலில் அந்த ஒரு 10,000 மாதிரி பண்ண போகிறேன். அதாவது சீஸ் ஐட்டங்கள் வச்சு பண்ணுறது. அதோடு நான் இந்த இதுலேயே நான் எல்லாமே பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். பீட்சா அண்ட் 10,000 சீஸ் அந்த மாதிரி சில இதுகள் நான் பண்ண போகிறேன். அதை நம்ம என்ன பண்ணலாம்னு கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒயிட் மைதா எடுத்துருக்குறேன். அப்புறமா ரெட் கலர் மைதா எடுத்துக்கிறேன், அதாவது கோதுமை எடுத்துருக்குறேன். அப்புறமா கப் வாட்டர் எடுத்துருக்குறேன். அப்புறமா மில்க் பவுடர் எடுத்துருக்குறேன் காய்ஸ். 3 எக் எடுத்துருக்குறேன், மில்க் பவுடர் எடுத்துருக்குறேன். அப்புறமா ஆயில் எடுத்துருக்குறேன். அது நீங்கள் என்ன ஆயில் எடுக்கணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலா இல்லை கோகோனட் ஆயிலா, உங்களுக்கு என்ன நீங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் வைக்கிறீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். அப்புறமா சுகர் எடுத்துருக்குறேன், பாருங்கள் கைஸ், சுகர். அப்புறமா சால்ட் எடுத்துருக்குறேன். அப்புறமா ஈஸ்ட் எடுத்துருக்குறேன். ஈஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் மிச்சம் கவனமாக போடணும். ரொம்ப அதிகமாகவும் போட்டுறக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போட்டுறக்கூடாது, அளவாக தான் போட்டுக்கிறணும். அப்புறமா வாட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி மிக்சர் நான் இதில் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். பாருங்கள், இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்ட் போட்டுட்டேன். இப்போ நம்ம எக் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம். வாட்டர் ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது, கம்மியாக ஊற்றக்கூடாது காய்ஸ். ஊற்றிக்கலாம். சுகர் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கோதுமைலாம் மைதா மாவெல்லாம் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிணைஞ்ச மாவில் நான் மிக்ஸா பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம அவனில் வச்சுக்கலாம். இதை நம்ம 20 மினிட்டில் வைக்கணும். இது நீங்கள் ஹீட்டில் 250லேயே நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. இதில் வச்சு எடுத்துக்கணுங்க. 20 மினிட்டில் நீங்கள் வச்சு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வைக்கக்கூடாது. ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள். மாவு பிணையறதெல்லாம் காமிச்சிருப்பேன். அதே மாதிரியே நீங்கள் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சூப்பராக இருக்கும் காய்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இப்படி கண்டினியூ பண்ணி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே போடுறேன், பாருங்கள். ஓகே. ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஜினாவில் நான் பண்ணி வச்சுட்டேன் காய்ஸ். பாருங்கள், பீட்சா பண்ணியிருக்கிறேன், பாருங்கள் காய்ஸ். அப்புறமா சிக்கன் ரோல் பண்ணியிருக்கிறேன் காய்ஸ், பாருங்கள். சிக்கன் ரோல் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா சவுதி அரேபியன் ஸ்டைலில் 10,000 பண்ணியிருக்கிறேன். இது சீஸ் பீட்டா சீஸில் பண்ணியிருக்கிறேன் காய்ஸ், பாருங்கள். அப்புறமா இது சேத்தர் அண்ட் ஹெபனாவில் செய்கிறது. இதுவும் ஒரு சீஸ் ஐட்டம் தான். இதுவும் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, தேங்க்யூ.